ஏய் சின்ன குட்டி, ஏய் சின்ன குட்டி, அட வாடா நீ வந்து தொலைட கோமாளி கொடுக்க. சொல்லு ராஜ்குட்டி. டேய் சின்ன குட்டி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டெய்லி இங்க வந்து விரல சூப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒருத்தி கூட நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்க மாட்டாளுங்க. எதுக்கு பாக்குறாங்க? பார்க்க மாட்டாங்கடா. அவங்க எதுக்கு பாக்குறாங்க? நம்மள பாத்து நம்மளுக்கு இருந்தாதான் அவங்க பாப்பாங்க. ஏய் அதையெல்லாம் கவலைப்படாதடா நீ. இங்க வா, நமக்காக நம்ம அத்தை மக ஒருத்தி இருக்கா. அவ வரும்போது என்ன கொண்டு வருவா தெரியுமா? 2 பால் பாட்டில். அது இல்லாம அவ எப்படி வருவா தெரியுமா? அவன் ஆட்டம் என்ன, அவன் பாட்டம் என்ன, அவன் அழகு என்ன. ஆமா ஆமா, நம்ம அத்தமாக ஒருத்தி இருக்காளே கழுக்கும் முழுக்குன்னு. பார், வருவா பார், பார் பார். ரம்ம சக்கலத்தி, சாட பேச தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்துல ஏறிக்கிட்டு குவா குவான்னு கத்திச்சான், மியா மியான்னு கத்திச்சான். அது மாதிரி ஆயி போச்சுட்டு உன் கதை. நீ என்னடா நான் வரும்போது மச்சான பாத்தீங்களா மச்சான பாத்தீங்களாங்கிற. மலவாழ தோப்புக்குள்ளையா? எங்க போய் மலவாழ தோப்புக்குள்ள நாங்க 2 பேரும் குத்துக்கல்லாட நிக்கிறோம். எங்க போய் தொலைஞ்சிக்கின்னு கேட்டா என்ன என்ன அர்த்தம்? எவ்வளவு ஏத்தம் பார்த்தா தெரியல. 2 பேர் வாயில விரல வச்சு சூப்பிக்கிட்டு இருக்கோம். ఇక్కడ చూస్తే சப்பி சப்பி கை ரேகே தேஞ்சு போச்சு. சப்பி 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 ஏதோ சப்பி அரலே சின்னதா போச்சு. இங்க பாரு சுந்தரி, இங்க பாரு கண்ணே, அங்க கீழே பார்த்தா என்ன தெரியும் மக்களே? எங்க அது ஒண்ணு இல்லைங்க பாரு, இங்க பாரு அண்ணே, இங்க பாருக்கண்ணே, நான் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் ஒரு வெங்காயம் புடுங்க வேணாம். இங்க பாரு, சொல்லு 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 சொல்லு. டேய் சப்போர்ட் இது விடுடே. இப்போ உங்களுக்கு நான் கொடுப்பேன், அத நீங்க சப்புணும், புரியுதா? சப்புணும் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். இத வச்சு நீ சப்பறியா? வேண்டாம் வேண்டாம், ஏன்னா நீ இன்னும் வயசுக்கே வரல, அதனால உனக்கு ஒண்ணும் புரியாது. ஏய் எனக்கு அந்த பழம் பிடிக்காது. வேற என்ன, நான் ஜட்டிக்குள்ள இருந்து எடுத்துறட்டா? என்கிட்ட பெருசா இருக்கு. விளக்குமாறு பிஞ்சிரு மொந்த வாழை பிடிக்காதுன்னா நான் என்ன சொல்லட்டும்? விளக்குமாறு பிஞ்சா கூட தேய்ச்சிக்கலாம். சரி சரி, அங்கிட்டு கூட 10 ரூபாய் கொடுத்தா தேய்ச்சிருவாங்க. இனிமே நீங்க 2 பேரும் தான் சப்புணும். இது ஆளுக்கு ஒரு குவார்டர் ஊத்திட்டு வந்து கொடுத்துருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது சுந்தரி. இந்த ஊருக்குள்ள இருக்கிறான் பாரு, அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன். எவனாவது எங்களை பத்தி கவலைப்பட்டாங்களா? எவன் கூட எங்க 2 பேர்த்தையும் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா நீதான் எங்க அத்தை மகளாச்ச. நீ கவலைப்படாம யாரு கவலைப்படும்? ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன பேச பேசுங்க. வாயை மூடவே மாட்டாங்க. நீ பேசுறதுக்காக தான் நீ 7000 ரூபாய் கொடுத்து சேலத்துல இருந்து இங்க வந்திருக்கிற. ஏய் 7000மா? அவனை எவனாவது 500 அவ்வளவுதான் கொடுப்பாங்க. நீ வாங்கிட்டு போட்டி கட்டிட்டு போலாம். சொல்லுங்க பேசுக்கண்ணு. பேசு. என்னடா பண்றது? எங்க ஆத்தாக்காரி சாவும் போது இவனுங்க 2 பேரையும் நீயே தான் வெச்சுக்கணும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா. அதனால உங்க 2 பேரையும் நான் தான் வெச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெருசுதான். என்னதுடா? இல்ல உன் மனசு சொன்னேன். மனசு மட்டுமா பெருசு? எல்லாமே பெருசுதான். பெருசுதான். எல்லாமே பெருசு. ஆனா உன் வாயை விட ஏதோ
ஒண்ணும் பெருசு கிடையாது. எப்படி எப்படி முதல்ல அது சாப்பிடாது எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சமைஞ்சது எப்படி 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 சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது இப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது இப்படி முந்தா நாள் வானம் மாமோய் தூரல் போடும் நேரம் ஊதா பூவ போல பூத்து உக்காந்தேன்னு போறான் அது எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி சுந்தரி இது எப்படி இருக்கு? சுந்தரி டேஸ்ட். பால் என்ன திக்கா இருக்குது? அதான். ஆட்டுப்பாலா இல்ல மாட்டுப்பாலா இல்ல நீகானா கறந்துக்கு இருந்து கொண்டு வந்து ஊத்திட்டு வந்துட்டியா? உனக்கெல்லாம் இது என்ன இவ்வளவு திக்கா இருக்குது? உனக்கெல்லாம் பன்னிப்பால தான் கொடுக்கணும். சுந்தரி. பன்னிப்பாயில. நானும் இந்த ஊர்ல நம்ம தனியா கடையில பால்காரருக்கு 2 பேர் வருவாங்க. 6 மணிக்கு ஒருத்தன் வருவான், 7 மணிக்கு ஒருத்தன் வருவான். ஏன் மொண்டாட்டி காப்பி வச்சு கொடுப்பான். பூரா கழுதிக்கு மூத்திரம் வர மாதிரி தான் இருக்கு. ஆனா உன் பால் மட்டும் எப்படி இவ்வளவு திக்கா இருக்கு? அதான் அப்படி கேளு. அதான் அந்த கை வித்தங்கிறது. உங்க 2 பேத்துக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக பால்ல ஒரு சொட்டு தண்ணி கூட விடாம சுண்ட காய்ச்சி எடுத்துருக்கு. எப்படி இருக்கு? சுந்தரி இந்த பால் குடிச்சதுல இருந்து நரம்பு கிரும்பு எல்லாம் மேல இருந்து கீழே அடியில வரல அப்படியே ஜிம்முன்னு இருக்கு. இருக்குல்ல? எப்படி சுந்தரி? ஏன்னா அதுலதான் வயக்ரா மாத்திரை போட்டிருக்கேன். வயகாராவா? அதனாலதான் நெட்டுக்கிட்டு நிக்குதாட்டு இருக்குது. ச்சே, நான் அப்பவே நினைச்சேன்டா இன்னைக்கு மட்டும் எப்பறான் நம்ம காட்டு பக்கம் போகும்போது ஒண்ணுக்கு முட்டுக்கிட்டு வருதேன்னு. அதுக்கு இதான் காரணமா? சரி வாய் பேச 2 பேரும் மூடிட்டு குடிங்க. உள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். சுந்தரி என்ன? பச்சை மிளகாய கடிச்சு தின்ன மாதிரி இருக்கு. சுந்தரி என்ன சுந்தரி சொல்லியா? கொச்சக்கு எத்திக்கு இந்த கிட்ட வா எக்கட்ட ரா அட ரம்மா எதுக்கு கிட்ட வர சொல்ற? போனா போகுதுன்னு சும்மா தானே தத்த சோடு வச்சுக்கிட்டு இருக்கிற. அப்படியே கட்டி பிடிக்கல. கட்டி பிடிக்குத்தான். சுந்தரி என்ன? அவனை கட்டி பிடிச்சின்னா வச்சுக்க, நீ- அப்புறம் என்னையும் தான் கட்டி பிடிக்கணும். என்னையும் தான் கட்டி பிடிக்கும். யா, இங்க பாருங்க 2 பேத்தையும் கட்டி பிடிக்குமா மூடிட்டு பாலை குடிச்சு படுங்க. இங்க பார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன் மடியில படுக்க வச்சு நீ பாலை குடுக்குற, அதை நாங்க 2 பேரும் குடிக்கிறோம். ஆமா படுற கீழே உட்காரு. சுந்தரி ஏன் மாமா இப்படி ராவடி பண்றீங்க 2 பேரும்? சுந்தரி கொடுத்து அவனு நானா பச்சை புள்ள இதுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கு தெரியுமா? படுக்க வச்சு கொடுத்தாதான் இங்க பாரு. என்ன ஆயிருவேன். நீ சுந்தரி. பச்சை பிள்ளைங்க எத்தனை பேத்துக்கு குழந்தை சுந்தரி கொடுத்துருக்கீங்க? 25 வருஷமா அவங்க அம்மா பெத்து வச்சிருக்குது, ஆமா கோமாளியோட வீட்டுக்காரம்மா. சரி நீ முதல்ல பாலை குடம்மா. 3 பிட்ல உண்டி. உட்கார ஏன் சரி 3 பிட்ல உண்டி. கொடுத்துட்டு மூடிட்டு படுறா. பால் கொடுத்தா ரொம்ப அப்படியே பச்சை குழந்தை மாதிரி ஆட்டுன்னு ஆட்டுற. இழுத்து வச்சு அறுத்து கொடுவும் தெரிஞ்சுக்கோ. நானும் பச்சை குழந்தை ஊருக்குள்ள கேட்டு பாரு. ஆமா உன் முகரை பார்த்தாலே தெரியுது. இங்க கேட்டு பாலை பாரு. குடிச்சிட்டு வந்து சேரு. சரி நீ போயிட்டே இருமா, நாங்க பின்னாடியே வரோம். பின்னாடியே வா. பின்னாடியே வா.